நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 11. யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 16 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். எளியவர்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே. வசனம் 21. தேவனுடைய மக்கள் மற்றும் அவரால் மீட்கப்பட்டவர்கள் என்ற முறையில் இந்த உலகத்தார் அனுபவிக்கிற எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. சில காரியங்களை தேவன் அவர்களுக்கு விலக்கி வைத்திருக்கிறார். மேலும் இந்த உலகத்தாருடைய தொடர்பில் அவர்களுடைய நடவடிக்கைகளை குறித்து கணக்கு கேட்கிறவராகவும் அவர் இருக்கிறார். நீங்கள் எனக்கு பரிசுத்த மனிதர்களாய் இருப்பீர்களாக என்று அவர் அழைக்கிறதினால் அழைப்புக்கு பாத்திரமான செயல்களை அவர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு செய்யக்கூடாது என்ற அன்றைக்கு விலக்கப்பட்ட காரியங்களாகிய பில்லி சூனியங்கள், மிருகத்துடன் புணர்தல், தேவன் அல்லாதவைகளுக்கு பலியிடுதல், அதிக வட்டி வாங்குதல், எளியவர்களை ஒடுக்குதல், ஏழைகளின் உடைகளை பறித்தல், நாட்டின் தலைவர்களை வசைமொழி பொழிதல் போன்றவை இன்றைய காலத்திலும் புதிய விசுவாசிகளிடத்திலும் சர்வ சாதாரணமான நடைமுறையில் இருக்கின்றன. அன்றைக்கு தேவன் இவற்றை வெறுத்தார் எனில் இன்றைக்கும் வெறுக்கிறார். எனவே காரியங்களுக்கு நாம் விலகியிருக்க வேண்டும். தங்களுடைய செல்வாக்கை செலுத்தி தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள இயலாத அந்நியர்கள், அதாவது பிழைப்புக்காக வந்தவர்கள், தந்தையோ தாயோ இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த ஆதரவற்ற விதவைகள் போன்றோரிடத்தில் நாம் இரக்கத்துடனும் கரிசனையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். ஏழைகள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கைகளை தாராளமாக திறந்து உதவி செய்ய வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டுள்ளது. அந்நியர்களை உபசரிக்க மறக்க வேண்டாம். யாருக்கு தெரியும், நாம் உபசரிக்கிறவர்கள் ஒருவேளை தேவ தூதர்களாக கூட இருக்கலாம். இவர்கள் நியாயமாய் நடத்தப்படவில்லை எனில் தேவனே இவர்களுடைய முறையிடுதலை கேட்டு செயலில் இறங்குவார். தேவன் இவர்களின் பக்கம் நிற்கிறார் என்பது எவ்வளவு நம்பிக்கையை தரக்கூடிய வார்த்தை. விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்தில் எளியவர்களாய் இருப்பதன் நிமித்தம் ஒடுக்கப்படலாம், நியாயமாய் நடத்தப்படாமல் இருக்கலாம். ஆயினும் நாம் சோர்ந்து போய்விட வேண்டியதில்லை. நமக்காக காரியங்களை செய்யும்படி தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். அவரே எப்பொழுதும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கட்டும். ஆகவே தேவனுடைய பரிசுத்த ஜனமாக அழைக்கப்பட்ட நாம் அவரை போலவே எளியவர்கள் மீதும் ஆதரவற்றவர்கள் மீதும் அன்பும் கரிசனையும் கொண்டவர்களாக வாழ்வோமாக. நாம் ஒரு காலத்தில் தேவனுக்கு அந்நியர்களாகவும் ஆதரவற்றவர்களாகவும் இருந்தபோது அவர் நம்மை மீட்டு தமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் என்ற இரக்கத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த அன்பின் நினைவோடு நம்மை சுற்றியுள்ள ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தேவையில் இருப்பவர்களுக்கும் நம்முடைய கரங்களை தாராளமாக நீட்ட ஆயத்தமாகும். அதே வேளையில் நம்மை சிறுமைப்படுத்தப்படும் சூழ்நிலைகளை சந்தித்தால் என் குரலை கேட்கிற தேவன் ஜீவிக்கிறார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் நிலைத்திருப்போம். நம்முடைய இரக்கமுள்ள செயல்களாலும் பரிசுத்தமான ஜீவியத்தாலும் தேவனுடைய அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை என்றென்றுக்கும் மகிமைப்படுத்துவோம். ஆமேன்.